கேட்குறீங்களா? பதில் சொல்லணுமா? நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற குறிக்கோளோடு அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இந்த முப்பெரும் தலைவர்களின் பெயர்களை கட்சி பெயராக வைத்து கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் பலாப்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்று மக்களுக்காக சேவை செய்வதற்காக அனைத்து தொகுதிகளிலும் இருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேர்தல் நெருங்கிய இன்னும் 10 நாட்கள் தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதல் கட்ட வேட்பாளர்களாக இன்று அறிவிக்கும் முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் 25 முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். இந்த 25 வேட்பாளர்கள் நாட்டிற்காக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த எங்கள் ஏபிஏடிஎம்கே கழக வேட்பாளர்கள் பலாப்பழம் சின்னத்தில் மக்களிடத்தில் எங்களுடைய கழகத்தை எடுத்து சொல்லி எங்களுடைய பலாப்பழம் சின்னத்தை தெரியப்படுத்தி அமோக வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. கண்டிப்பான முறையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விழித்துக் கொண்டார்கள். கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பதுக்கிக் கொண்டும் அந்த பணத்தை வைத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் பணம் இருந்தால் மட்டும் வாக்குகளை பெற்றுவிட முடியாது. நல்ல மனம் வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய உள்ளம் வேண்டும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் பலாப்பழம் சின்னத்தில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றே தீர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க சார்? இலவசம் என்பதே கிடையாது. முதலில் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் அனைத்து பொருட்களின் விலைகளையும் குறைத்து அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து பொருட்களின் விலைகளையும் குறைத்து அனைவரும் பயன்படும் வகையில் வழிவகை செய்வோம். அது மட்டுமல்ல, பள்ளி முதல் கல்லூரி முடியும் வரை 10 ரூபாய் செலவில்லாமல் அனைவரும் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம். விவசாயிகளை நாம் எல்லாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமான உணவு இல்லாமல் உயிரோடு ஒருவரும் இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நமக்கெல்லாம் உணவை தரக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்காக விவசாயிகளுக்கு ஒரு உரிமையை தந்து விவசாயிகளையும் அனைவரும் மதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நாங்கள் உரிமையை தர வந்து கொண்டிருக்கின்றோம். அரசு மருத்துவமனைகளில் இன்று சென்றால் அலட்சியமாக அங்க உட்கார், இங்க உட்கார், அங்க போ, இங்க போ, சரியான முறையில் மருத்துவத்தை தர தயங்குகின்றார்களே என்பதை சொல்வதை காட்டிலும் சரியான முறையில் இல்லை. எப்படி தனியார் மருத்துவமனைகளில் உபசரிப்போடு வருபவர்களை என்ன செய்கின்றது, என்ன சூழ்நிலை, என்ன உங்களுக்கு என்ன செய்கின்றது என்பதை கேட்டு அதை கேட்டாற்போல் பணத்தை வாங்கி கொண்டு செய்கின்றார்களோ அதே விஷயத்தை அரசு மருத்துவமனையில் நாங்கள் மக்களுக்காக செய்தே தீர்வோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகவே மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். கட்சியுடைய கொள்கை கோட்பாடு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற குறிக்கோளோடு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் சமத்துவத்தோடு எப்படி அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போட வாழ்ந்தாரோ
ஒன்றே குலம் ஒருவன் தேவன் என்று சொன்னாரோ அதே போன்று நாங்களும் சமத்துவத்தோடு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சமத்துவத்தோடு நாங்கள் இந்த கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வாறு மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கினாரோ, அவர் எந்த ஒரு சொத்தும் சேர்க்கவில்லை, மக்களுக்காகவே சம்பாதித்த பணத்தை எல்லாம் மக்களுக்காகவே உதவி செய்தார். அதே போன்று நாங்களும் புரட்சித் தலைவரை போன்று நாங்களும் மக்களுக்காகவே வாழ்கின்றோம். மக்களுக்காக இப்பொழுது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். மக்களுக்காகவே நல்லது செய்வோம் என்பதை கூறிக்கொள்கின்றதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இரும்பு பெண்மணியாக நாடு மட்டுமல்ல, அவர் கட்சியை மட்டுமல்ல வழி நடத்தி சென்றார். தைரியத்தோடு சென்றார். அதே தைரியத்தோடு நாங்கள் இந்த கட்சியை வழிநடத்தி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு புரட்சித் தலைவர்களை போல வருகின்ற பணத்தை எல்லாம் மீண்டும் மக்களுக்கு வாரி வழங்கி அறிஞர் அண்ணாவை போன்று ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். 234 தொகுதியை தனித்து போட்டிருக்கீங்க. இப்பொழுது 234 தொகுதிக்கும் ஒரே சின்னம் பலாப்பழம் சின்னத்தை பெற்றெடுத்தோம். இப்பொழுது முதற்கட்டமாக 25 வேட்பாளர்கள் என்று அறிவிக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் எங்களால் முடிந்த அளவு 234 தொகுதிக்கு கூட போட்டியிடுவதற்கு தயாராக தான் இருக்கின்றோம். முடிந்த அளவு 200க்கு மேல் சென்று விடுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். ஒரு கூட்டணி அம்மா என்று மரணம் அடைந்தாரோ, அம்மா என்னைக்கு வந்து மர்மமான முறையில் மரணம் அடைந்தாரோ, மரணம் அடைந்த பின்பு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி வகிக்கின்றவர்கள் இப்போது வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அம்மா இறந்ததை பற்றி நினைக்கவே இல்லை. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும் அவர்கள் ஆட்சி நடத்தினார்களே தவிர ஒரு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு முதலமைச்சர் எப்படி இறந்தான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அதை பற்றி அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்களுக்கு பணம் வேணும், பதவி வேணும். அப்படியே அவங்கள்ட்ட எங்களை கூட்டணி சேர்றீங்களா? அவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் அவங்கள்ட்ட போய் கூட்டணி சேர முடியுமா? சேரலாமா? அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் பற்றி உலகத்துக்கே தெரியும். என்ன பண்றாங்க, என்னென்ன பணத்தை எப்படி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, பணத்தை வைத்து எப்படி எப்படி என்ன செய்யறாங்க எல்லாருமே அவங்க கூட எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி கிடையாது. வேற யாரும் கூட கூட்டணி சேர சொல்றீங்க? விஜய் கூட கூட்டணி சேருவது தவறு என்று நான் சொல்லவில்லை. விஜய் அவர்கள் இதுவரையிலும் ஒரு முதல்வராகவோ இல்லை நாட்டை ஆளவோ இதுவரைக்கும் இல்லை. ஒரு புதியதாக வந்த நபர் தான். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்களும் புதுசா வந்த கட்சி தானே. அவர் அரசியலை நடத்துவது பதவியை பெற்று அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. மறுபடியும் சொல்கின்றேன், சீமானவர்கள் ஒரு பேசாம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் ஒரு பிசினஸ்மேன். பெரிய பெரிய கட்சிகளிடம் பணத்தை வாங்கி, இந்த பெரிய கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு அந்த கட்சியை பேச வேண்டும், அந்த கட்சியிடம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த கட்சியிடம் பேச வேண்டும். பணத்தை சம்பாதிக்க வேண்டும். பணத்தை எந்த அளவுக்கு யாரிடம் பெற முடியும், யாரிடம் வாங்கலாம் என்பதை நோக்கமாக வைத்து இந்த அவர் 234 தொகுதியில் போட்டியிடுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரிடம் கூட்டணி சேர சொல்லுகின்றீர்களா?